Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பூண்டு குழம்பு ரெசிபி பார்க்க போறோம். பூண்டு குழம்பு நல்லா திக்கா வச்சு கொஞ்சமா ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா கூட போதும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அண்ட் உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பூண்டு குழம்பு. ஸோ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு குவிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பூண்டு குழம்பு திக்கா வர்றதுக்காக ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் வதக்கி அரைச்சிக்க போறேன். இது வந்து நீங்க சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே டேஸ்டா இருக்கும் வதக்கி அரைக்கிறதுக்கு. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா ஒரு 10ல இருந்து 15 பல் இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற அளவுக்கு டிரான்ஸ்லூசன்ட் ஆகுற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இதுல இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எல்லாமே சேர்த்துட்டு மொத்தமா வந்து நல்லா வதக்கி விடுங்க. இப்ப நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா லாஸ்டா கொஞ்சமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து லைட்டா பெரட்டி விட்டு அந்த சூட்லயே அதை எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு இப்ப அதை நல்லா ஆறட்டும். அதுக்குள்ள இப்ப நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பூண்டு வந்து 20 பல் வர மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்து நான் சுடு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சுக்கிறேன். அப்பதான் டக்குன்னு ஊறிடும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் வெந்தயம், உளுந்து, சீரகம், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அப்பதான் வந்து பூண்டு குழம்புல பூண்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம ஒரு 1/2 வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளியை எடுத்து பேஸ்ட் ஆக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு வேக வச்சிருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கி வச்சோம் இல்லையா, அதை எடுத்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி திக்காயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளியை எடுத்து அதுல நம்ம சேர்த்துடலாம். புளி சேர்த்துட்டு இப்போ உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தண்ணியா வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு சிம்மராக விட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான். செம டேஸ்டா, செம திக்கா, சூப்பரான புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு. இதுல மேல வந்து கார்னிஷிங்க்கு கருவேப்பிலைய நல்லா வந்துட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் இந்த ரெசிபி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது மேல வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். எந்த புளிக்குழம்பு வச்சாலும் கடைசியா இந்த மாதிரி மேல நல்லெண்ணெய் ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சிம்மர் ஆச்சுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபியை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லைக் கொடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.